உதயநிதி ஸ்டாலின் வீட்டின் முன்பாக போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருப்பதை நாம் காட்சியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் கலைமான் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரியே அவருடைய வீட்டுக்கு அருகே போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை உதயநிதி கைது செய்யப்பட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வண்ணம் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு? அந்த இடம் இப்போ எப்படி இருக்கு சார்? இப்போ நீங்கள் காட்சியில் பார்த்துட்டு இருக்கலாம். அது உதயநிதி தங்கி இருக்கக்கூடிய அந்த நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருந்து தான் காட்சி வந்துட்டு இருக்குது. நம்முடைய குழுவினர், செய்தி குழுவினர் அங்கே ஏற்கனவே இருக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து காட்சிகளை அனுப்பிட்டு இருக்காங்க. அங்கே நீங்கள் காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த தெருவின் இரு பக்கமும் போலீசார் தடுப்புகளை வைத்து அடைத்திருக்கிறார்கள். அந்த தெருவுக்குள்ள வேற யாரும் விடக்கூடாது அப்படிங்கிறத, தெருவில் வசிப்பவர்களுக்கு மட்டும் அனுமதி இருக்கிறது. அவர்களை தவிர வேறு யாராவது அந்த தெருவுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற விதத்துல தான் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எதை காட்டுது அப்படின்னா, போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கைது நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அதிலிருந்து யூகிக்க முடிகிறது. இந்த காட்சிகள்ல இருந்து ஒரு கைது நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது ஒருவேளை திமுக தொண்டர்கள் அங்கு திரளக்கூடும். ஏன்னா திமுகவோட அடுத்த கட்ட தலைவர் அவர் தான் அப்படிங்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்றுதான். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், இளைஞரணி தலைவராக இருக்கிறார். அவரை கைது செய்கின்ற ஒரு நடவடிக்கைனா கண்டிப்பாக திமுகவினர் அங்கு திரள்வார்கள், எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, கைது செய்ய விடாமல் தடுப்பார்கள். அல்லது கைது செய்து ஒரு வாகனத்தில் அழைத்து சென்றால் வாகனத்திற்கு முன்னாடி உட்கார்ந்து மறியல் செய்யக்கூடும். அல்லது கைது செய்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை எழுப்பிய வண்ணம் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்திலோ போராட்டத்திலோ ஈடுபடக்கூடும். இது வழக்கமாக ஒரு தலைவரை கைது செய்கின்ற போது நிகழக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அங்கு நிகழக்கூடும் அப்படின்னு காவல்துறையினர் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அந்த கைது நடவடிக்கை மேற்கொள்கின்ற பொழுது தங்களுடைய சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு எந்த விதமான எதிர்ப்பும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் காவல்துறையினர் எடுத்திருக்கிறாங்க. அந்த உதயநிதி வீடு இருக்கக்கூடிய தெரு முழுவதிலும் காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. காவல்துறை உயர் அதிகாரிகளும் அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி ஒருவேளை கைது செய்யப்பட்டால் அவரை அழைத்து செல்லக்கூடிய அந்த வழிநெடுகிலும் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் காவல்துறை எடுத்திருக்கிறது. காவல்துறை இந்த அளவிற்கு விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த சூழ்நிலை எதுனா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தஞ்சையில் நேற்று நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி பேசியதுதான் அதுக்கான காரணமாக அமைந்திருக்கிறது. தஞ்சையில் நடைபெற்ற திமுக சார்பில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது உதயநிதி பேசிய பேச்சுகள் ஆட்சேபனத்திற்குரியவை. அது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தகுந்தவை அப்படிங்கிற விதத்துல தான் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் தாவேகாவினர் தமிழக வெற்றி கழகத்தினர் அளித்திருக்கிற அந்த புகாரிலும் உதயநிதி மீதான கைது நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தி இருக்கிறார்கள். அவர் பேசிய பேச்சு பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் இருந்தது. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கான அந்த நாகரிகமான முறையில் அது இல்லை, அது இரட்டை அர்த்தம் துணிக்கின்ற விதத்தில் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை இந்த புகாரில் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இப்போது அவரது வீட்டிற்கு முன்னால் காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி உதயநிதி பேசியதற்கு பல்வேறு இடங்களில் இருந்து கண்டனம் வந்திருந்தது. குறிப்பாக தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா, ஆனந்த், ரமேஷ், அருண்ராஜ், கீர்த்தனா உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் உதயநிதியோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இதே மாதிரி மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி மாதிரியான காங்கிரஸ்காரர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களும் இதற்கு தங்களுடைய கண்டனங்களை வலுவாக பதிவு செய்திருந்தார்கள். ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அதற்குரிய மாண்போடு பேசணும். அவர் பேசுகின்ற பேச்சில் இரட்டை அர்த்தம் துணிக்கின்ற வகையில் பேசுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அரசியல் ரீதியாக ஒருவரை எதிர்ப்பதுங்கிறது வேறு, அரசியல் ரீதியாக ஒருவரை தனிப்பட்ட முறையில் குறிவைத்து தாக்குவது என்பதும் தனிப்பட்ட முறையில் கொச்சைப்படுத்துவது என்பதும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அரசியல் ரீதியாக எத்தனை கருத்துக்களை, விமர்சனங்களை முன்வைத்தாலும் அதற்கு பதில் சொல்ல தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை தமிழக அமைச்சர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளில் தெரிவித்திருந்தார்கள். இது மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களை மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அமைச்சர்கள் தெரிவித்தாங்க. குறிப்பாக ஆதவ அர்ஜுனா அவருடைய எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி இழிவான பேச்சுகளை தமிழ்நாட்டின் எந்த தாய்மார்களும் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏற்கனவே இது போன்ற ஆதிக்க சிந்தனையால் தான் திமுக இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்தது. இப்போதும் அதே ஆதிக்க சிந்தனையோடு தான் பொது மேடைகளில் அவங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார்கள். எனவே இதற்கு எதிராக தமிழ்நாட்டின் தாய்மார்களும் பெண்களும் கொதித்தெழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். பேரறிஞர் அண்ணா தனது தமிழ் புலமையால கட்டி எழுப்பிய இயக்கத்தை இது மாதிரியான ஆபாச மொழிகளாலும் இரட்டை அர்த்த பேச்சுகளாலும் இப்போது இருக்கிறவர்கள் அழித்து வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஆதவ அர்ஜுனா தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்களின் தொடர்ச்சியாக தான் தாவேகாவினர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே தஞ்சை கிழக்கில் அளித்த புகாரை போலவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காவல்
நிலையங்களில் உதயநிதியின் பேச்சுக்கு எதிராக புகார் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர தமிழ்நாடு முழுவதும் இன்று போராட்டத்தில் முன்னெடுத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். அந்த போராட்டத்தின் மூலமாக பல்வேறு ஊர்களில் ஒரே நேரத்தில் போராட்டத்தை நடத்தி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். இதனுடைய ஒரு கட்டமாக காவல் நிலையத்தில் புகார் அளிப்பது, இல்லை காவல் நிலையம் மூலமாக நடவடிக்கை எடுப்பது, சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது, மக்கள் மன்றத்தின் முன்னாடி இந்த பிரச்சனையை கொண்டு போய் நிறுத்துவது அப்படிங்கிற இரட்டை ஆயுதங்களை தமிழக வெற்றிக் கழகம் கையில் எடுத்திருக்கிறது. இதில் ஒரு கட்டம் தான் இப்போது உதயநிதியோட வீட்டிற்கு முன்னாடி காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதாக இருக்கிறது. அவருடைய வீட்டிற்கு முன்னாடி காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.